ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அன்பு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கார்த்திகை தீபம்லாம் எப்படி போச்சு? இன்றைக்கி நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து நான் ஆர்டிஃபிஷியல் கேண்டில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம அகல் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்ற முடியாது. அதனால ஆர்டிஃபிஷியல் கேண்டில் தாங்க வச்சுருக்கேன். நான் ஒரு பாக்ஸ் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருந்தேன் மதுரையிலேருந்து. ஏன்னா எங்கே நம்ம வந்து விளக்கு ஏற்ற முடியாதோ அந்த இடத்துல ஃபுல்லுமே ஆர்டிஃபிஷியல் கேண்டில் தான் வச்சுருந்தேன். இந்த ஆர்டிஃபிஷியல் கேண்டில் ஒளியில் நம்ம கிருஷ்ணர்லாம் பார்க்குறதுக்கே அப்படியே தகன்னு சூப்பராக ஒரு வெளிச்சத்தில் அழகாக இருக்கார். அதே மாதிரி நம்ம விநாயகருமே நம்ம சூப்பராக அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்தாருங்க. நம்ம வந்து வருஷம் வருஷம் நிறைய அகல் விளக்கு வாங்கியிருப்போம், நிறையா இருக்கும். அப்படின்னாலும் வருஷத்தில் ஒரு 5 விளக்காச்சும் நம்ம புதுசாக வாங்கணும். நான் அது மாதிரி 10 விளக்கு வாங்கியிருந்தேன். வாங்கி அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்து கழுவி தொடச்சி எடுத்திருக்கேன். நம்ம தண்ணியில் ஊற வச்சா தான் நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்காது. நான் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு கோல்டு கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி க்ரீனில் பெயிண்ட் பண்ணிவிட்டு கோல்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நம்ம எப்போதுமே விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி எல்லாருமே டிவிக்கு முன்னாடி தான் இருப்போம், தெரியும். நாங்கள் வருஷம் டிவிக்கு முன்னாடி தான் இருப்போம். ஏன்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு விளக்கேற்றின பிறகு தான் நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம். அதானே வழக்கமாக வச்சுருக்கோம். நான் ஒரு 3 மணிக்கு மேலே ஆனாவே டிவியை போட்டுருவேன். டிவியை பார்த்துக்கிட்டு என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். நம்ம அகல் விளக்குக்கு சந்தனம் குங்குமம் வைக்கிறதா இருக்கட்டும், திரி போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி விளக்கு ஃபுல்லுமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டே இருப்பேன் டிவியை பார்த்துட்டே. அங்கே விளக்கு ஏற்றினதுமே அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நில வாசலில் விளக்கேற்றிட்டு அப்படியே பூஜரைக்கு வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவேங்க. வாசலில் வந்து விளக்கேற்றி வைக்கணும், குத்து விளக்கு ஏற்றி வச்சாச்சு. ஆனால் மழை வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை. ஒரு 10 நிமிஷம் கூட விளக்கு இங்கே எரிய விடலை. எடுத்து போர்ட்டிக்கோல வச்சுட்டேன். பூஜரையில் வந்து எல்லா விளக்கும் ஏற்றியாச்சு. நான் நினச்சிட்டு இருந்தேன் மாடியெல்லாம் சுற்றி விளக்கு வச்சு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் மழை வந்து கெடுத்துருச்சுங்க. 2 நாள் சரியான மழை. நம்ம பூஜரையில் எல்லா விளக்கும் ஏற்றி நல்லா வந்து வழிபாடு பண்ணியாச்சு. தீபம்லாம் காமிச்சு பிரசாதம் பார்த்திங்கன்னா அப்பம் செஞ்சுருந்தேன். கார்த்திகை பொரி பாயாசம் வச்சு நம்ம நைவேத்தியமாக வந்து சாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணியாச்சு. இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக மீஷோவிலேருந்து வாங்கியிருந்தேன். நடுவில் முருகரோட வேல் வச்சு பின்னாடி மயில் தோகை வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கிச்சன்லேயுமே வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அதே மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து மேலே அந்த ஸ்டெப் ரேக் வச்சுருப்பேன் பார்த்திங்களா, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கேண்டில்லாம் வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த விநாயகர் லேம்புக்குள்ளே வந்து ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வச்சுருந்தேன். 2 அந்த ஸ்டெப்பில் வந்து வரிசையாக வந்து கேண்டில்லாம் வச்சுட்டு கீழே வந்து கேண்டில் வச்சுருக்கும் போது இந்த புத்தர்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்கவே இந்த வெளிச்சத்தில். நம்ம வந்து கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வீட்டில் எங்கேயுமே இருள் இருக்கக்கூடாது, நல்ல வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னு தான் இந்த விளக்கெலாம் நம்ம ஏற்றுறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே விளக்கு ஏற்றியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அகல் விளக்கில் 9 திரி போட்டு ஏற்றிருக்கேன். சுற்றி சின்ன சின்ன விளக்கெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு இன்னும் முன்னாடி வந்து நம்முடைய சிவபெருமானுடைய இது வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பிராணி கோன்லாம் வச்சு ஏற்றுவோம்ல, அதே மாதிரி தான் இது. நம்ம சாம்பிராணி கோன் வந்து நல்ல கமகமன் வாசம் வரும். ஆனால் இதில் வந்து ஒரு வாசனையும் இருக்காது, ஆனால் புகை மட்டும்தான் வரும். இந்த சாம்பிராணி கோன் வந்து புகை மேல் நோக்கி போகும் இல்லையா, இது வந்து மேல் நோக்கி போகாமல் அப்படியே கீழ் நோக்கி வரும். அது அப்படியே அழகாக சிவன் தலையில் பட்டு அதாவது இந்த பனி முளையெல்லாம் உருகி வந்து ஒரு அருவி மாதிரி கொட்டு பாருங்களேன், அது மாதிரி அழகாக வந்து அவர் தலையில் பட்டு அந்த புகை வந்து அருவி மாதிரி வந்து கீழே வரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையாருக்கு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா கார்த்திகை அன்னைக்கு, அதனால் அவருக்கு இந்த இது வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு தாமரையில் உள்ளே அந்த சிவன் இதை வச்சுட்டு சுற்றி ஃப்ளவர்லாம் போட்டு சுற்றி ஆர்டிஃபிஷியல் கேண்டில்லாம் ஏற்றிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நம்ம ஹாலில் நடுவில் பார்த்திங்கன்னா உருளி தீபம் ஏற்றிருந்தேன். அந்த தங்க தாமரையில் நடுவில் உருளி வச்சு அது மேலே ஃப்ளவர்லாம் போட்டு அப்படியே ஜம்முன்னு நம்ம விநாயகரை தூக்கி உட்கார வச்சாச்சு. அந்த தகன்னு தங்க தாமரையில் தீபம் வந்து அப்படியே ஒழிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி டைனிங் டேபிள் மேலேயுமே புத்தர்கிட்ட வந்து 2 ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வச்சுட்டு அங்கேயும் வந்து விளக்கு ஏற்றிருந்தேன். நல்லா அந்த பாட்டில் வந்து மேலே தண்ணி ஊற்றி அரோமா ஆயில் விட்டுருந்தேன். நல்ல ஒரு கமகமன் வாசத்தோட அந்த தீபம் எரியும் போது ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்தது. மைண்டுக்கு நல்லா இருந்தது. நல்லா அந்த வாசனை நுகரும் போது நல்லா இருந்துச்சு. நம்ம போர்ட்டிக்கோல வந்து பார்த்திங்கன்னா
இங்கே வந்து தொட்டிலாம் வச்சுருக்கோம், விநாயகர் வச்சுருக்கோம். இவருக்கும் விளக்கு ஏற்றணும் இல்லையா, அதனால் இந்த தொட்டிக்குள்ளெல்லாம் அங்கே ஆர்டிஃபிஷியல் கேண்டில் வச்சுருந்தேன். அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. உண்மையிலே வந்து இந்த தீபமாக இருக்கட்டும், இந்த கேண்டிலாக இருக்கும், அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து வெற்றி வேலை செஞ்ச அந்த விநாயகர் வாங்கி மாட்டியிருக்கேன். அதை வந்து நம்ம பிள்ளையார்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த செடிகளாக ரொம்ப க்ரீனிஸாக அழகாக இருக்குது. நம்மளுடைய மணி பிளான்ட் செடி வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நம்ம விநாயகரை சுற்றி அப்படி ஆர்ச் மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டே இருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம விநாயகர் வந்து மணி பிளான்ட் செடியிலே அந்த ஆர்ச் வந்து கம்ப்ளீட் ஆகும், எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். அழகாக பசுமையாக அதில் வந்து அந்த வெளிச்சம் வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து என்னுடைய போர்ட்டிக்கோலையே துளசி மாடம் வச்சுருக்கேன், கீழே விநாயகர் வச்சுருக்கேன். இங்கேயும் நான் வந்து தீபம் ஏற்றிருக்கேன். நம்ம துளசி மாடத்துலேயும் தீபம் ஏற்றிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். விநாயகருக்கு இங்கே வந்து வெற்றிலை மாலை மாதிரி போட்டிருக்கேன். நம்ம வெற்றிலை கொடி வந்து அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்கு. அவர் மேலே பட்டு அப்படியே சுற்றி வந்து அழகாக வளர்ந்துருச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்குது, பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.